இந்த லிங்க்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த லிங்க் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி போகுதா. ஸோ இப்போ வந்து இந்த 3வது ஃபைலை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். ஸோ மேலே தள்ளி விட்டுக்கோங்க. இதில் வந்து வெரிஃபைன்னு இருக்குது பாருங்கள், சின்னதாக இருக்குல்ல, பெருசாக உள்ளது கிளிக் பண்ணிடாதீங்க. அது வந்து ஆடு அதெல்லாம் கிளிக் பண்ணால் எங்கேயாச்சும் சுற்றிட்டு கிடக்கும். ஸோ இந்த சின்னதாக ஒரு வெரிஃபை இருக்குது, அப்போ ஹைலைட் பண்ணி காட்டுறேன்னா, ஸோ இதை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி மேலே தள்ளிக்கோங்க. அந்த ஓப்பனு டவுன்லோடு அது இது நிறையா இருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது மட்டும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு டிக் ஒன்று வரும். ஸோ இப்போ திருப்பி மேலே தள்ளி விட்டுக்கோங்க. இதில் எந்த டவுன்லோடு எதையுமே கிளிக் பண்ணாதீங்க. ஸோ மேலே தள்ளி விடுங்க. இப்போ இதே மாதிரி இதில் சின்ன கண்டினியூ இருக்குல்ல, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே, ஸோ இதை கிளிக் பண்ணணும். வேறு எந்த கண்டினியூ கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஆடு வந்தால் ஒரு வாட்டி பேக் கொடுத்திங்கன்னா அந்த ஆடு போய்டும். ஸோ மேலே தள்ளி விடுங்க. இப்போ வந்து செகண்ட்ஸ் ஓடுது. செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே வந்து நமக்கு டவுன்லோட் லிங்க் கிடச்சிரும். ஸோ செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மேலே தள்ளி விட்டிங்கன்னா இந்த கெட் லிங்க்னு இருக்கா. ஸோ கெட் லிங்க் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஆடு வந்தால் ஒரு வாட்டி பேக் கொடுத்திங்கன்னா அந்த ஆடு போய்டும். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் வந்துடும். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சா, ஓகே கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான். இப்படி தான் இந்த ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும்.